பாலகிருஷ்ணாவுக்கு பத்மபூஷன், பயங்கரவாதி ஆபத்தான ஒரு கையில் துப்பாக்கியா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி இது எழுப்பியிருக்கு அப்படின்னு விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் என் டி ராமராவினுடைய மகனும் பிரபல தெலுங்கு நடிகருமான நந்தமூரி பாலகிருஷ்ணாவுக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலகிருஷ்ணா ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் அவருடைய ஹேஷ்டேக்கை போட்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க. சினிமாவில் 40 ஆண்டுகளுக்கு மேல் மிகப்பெரிய ஆளுமையாக இன்னைக்கும் பாலகிருஷ்ணா நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நடிகர் மகேஷ் பாபு உள்ளிட்ட முன்னணி தெலுங்கு நடிகர்களும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. சிறந்த கலைஞர்களின் சேவையை ஊக்குவிப்பதே அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுவதன் நோக்கமாகும். நடிகர் அப்படிங்கிற விதத்தில் பாலகிருஷ்ணாவுக்கு விருது வழங்குவது யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. ஆனால் பொதுவெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டு பலருடைய, குறிப்பாக பெண்களுடைய கண்டனத்திற்கு ஆளானவர்களுக்கு மத்திய அரசு இது போன்ற ஒரு உயரிய விருது வழங்குவது அப்படிங்கிறது அதோடைய பல்வேறு கேள்விகளை எழுப்பதான் செய்கிறது. கண்டனங்களையும் விமர்சனங்களையும் எதிர்கொண்டு வருகின்றது. மத்திய அரசினுடைய கவனம் பெற்று விருது பெற்ற ஒரு கலைஞரினுடைய தவறை காவல்துறையோ அல்லது மூத்த நடிகர்களோ எப்படி சுட்டிக்காட்ட நடவடிக்கை எடுக்க முடியும், சுட்டிக்காட்டி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்போ அண்மையில் டாக்கு மகாராஜ் திரைப்படத்தினுடைய வெற்றி விழா நடந்துச்சு. அப்போது பாலகிருஷ்ணா நடிகை ஊர்வசி ராவ்டில்லாவோட இணைந்து நடனம் ஆடினார். டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது தப்பு கிடையாது, அது எந்தவித குறைபாடும் கிடையாது. ஆனால் அந்த டான்ஸ், அந்த நடனத்துடைய இறுதியில் அவர் செய்த செயல் எல்லாரையும் முகப்புழிக்க வச்சது. பொதுவெளியில் அருவருக்கத்தக்க விஷயமாக கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. இது ஒரு முறை நடந்த தவறு அப்படின்னு நம்ம ஒதுக்கிவிட முடியாது. தெரியாமல் ஒரு முறை நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. தொடர்ந்து பாலகிருஷ்ணா இப்படி பொதுவெளியில் அநாகரிகமாக நடந்து கொள்வதை வாடிக்கையாக வச்சிருக்காரு. கண் சிமிட்டியே ரயிலை நிறுத்துவது, ஹெலிகாப்டரை விரலியே சுழற்றுவது, இந்த மாதிரியான காட்சிகளை வைத்து பாலகிருஷ்ணாவை ஏதோ ஒரு மிகப்பெரிய மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஹீரோவை போல பிம்பம் உருவாக்கப்பட்டாலும் அது நம்மளால் நம்ப முடிகிற மாதிரிலாம் அது மக்கள் நம்ப மாட்டாங்க. அது சினிமா. இந்த காட்சிகள் தமிழக ரசிகர்களுக்கு இடையே காமெடி காட்சிகளாக தான் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்பட்டு வருது அப்படிங்கிறது வேற விஷயம். இதையடுத்து தன்னை ஒரு அசைக்க முடியாத மாபெரும் சக்தியாக பாலகிருஷ்ணா நினைத்து கொண்டு பொதுவெளியில் விருப்பம் போல நடந்து கொள்வதை வாடிக்கையாகவே வச்சிருக்கார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டி இருக்கு. பாலகிருஷ்ணா ஒரு ரசிகரை அடித்தார் அப்படின்னா அடிபட்ட நபரை மைக் முன் வந்து நமது கதாநாயகனால் அடிபடுவது நல்லது அப்படின்னு சொல்லுவார். கதாநாயகன் தள்ளப்பட்டால் அது அன்பால் தள்ளியது, அவருடன் எனக்கு நல்லுறவு இருக்கு, நான் அவரை மதிக்கின்றேன் அப்படின்வாங்க சக நடிகையான அஞ்சலி. அப்படி சொன்ன ஒரு நிகழ்வுல நடந்துச்சு. பெண்கள் குறித்து மேடையில் பேசும்போது தாங்கள் அரவணைக்கப்பட்டு முத்தமிடப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமாக கூறுகிறார். இது எல்லாமே பாலகிருஷ்ணாவுடைய பராக்கிரமங்களை பார்த்து சொல்லப்படுறது கிடையாது. தெலுங்கு திரையுலகத்தில் சில குடும்பத்தினர் ஆதிக்கம் செலுத்தி வராங்க. அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஹீரோக்களாக வர முடியும். இதற்கு ஏற்ப ஹீரோயின்களை முடிவு செய்கிறாங்க. அந்த குடும்பத்தினரோ பணத்திமுறை வைத்து ஆணாதிக்கத்தை அவங்கக்கிட்டையும் ரசிகர்களிடமும் காட்டுறாங்க. அதனால தான் அடிப்பட்ட ரசிகரும் பாதிக்கப்பட்ட நடிகையும் பயந்து பின்வாங்குறாங்க. பாலகிருஷ்ணாவின் நடவடிக்கைகள் வெறுமனே ஆதிக்கத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லவிட முடியாது. ஏன்னா சட்டப்படியும் அவர் செயல்கள் தண்டனைக்குரியாக தான் இருக்கு. இப்போ டாக்கு மகாராஜ் திரைப்பட வெற்றி விழாவில் பாலகிருஷ்ணா அநாகரிகமாக நடந்து கொண்ட ஒரு வாரத்திற்கு அவருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவரது எத்தகைய சேவைக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி எழும் இல்லையா? மேலும் பாலகிருஷ்ணா என்டிஆர்னுடைய மகன் என்பதாலும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுடைய மைத்துனர் என்பதாலும் அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பதுதான் அதிர்ச்சியான தகவலாகும். நிலைமை இப்படி இருக்க பத்மபூஷன் விருதுக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? துப்பாக்கி அப்படிங்கிறது ஒரு ஆயுதம் தான். ஆனால் அந்த துப்பாக்கி அப்படிங்கிறது பாதுகாவலர்கள் கையில் தான் இருக்கணும். பயங்கரவாதிகள், ஆபத்தானவர்கள் கையில் இது இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வரிகள் தான் இதுக்கு பொருந்தது.